ஒலிக்கும் நட்சத்திரங்களை மறைத்துக் கொண்டு நிகழ்ச்சியின் வெற்றிக்கு கட்டியம் கூறுவதைப் போல மணவிழா மண்டபத்துக்கு வருகின்றவர்களுக்கு பன்னீர் தெளிப்பதைப் போல மழை துளிகளை வாழ்த்து துளிகளாக சிதறவிட்டு ஆயிரம் பேர் முத்துக்களை அள்ளித்தரும் முத்துநகர் தூத்துக்குடியில் அலைகடல் புரண்டு வந்த பெருவெள்ளமாக திரண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் முன்தோண்டி பூத்ததுவும் பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கள் பார்த்ததுவும் என் உயிரான தமிழே, இந்த மண்ணும் விண்ணும் அவை கடலும் மலைகளும் ஓடும் நதிகளும் நீரோடைகளும் இருக்கின்றவரை இந்த பூமியிலே நிலை கொண்டிருக்கின்ற விருட்சங்கள் வழிவழியாக வளரும் வரை உலக மொழிகளிலேயே மூத்த மொழியான உயர்தனி செம்மொழியா செந்தமிழ் மொழி நிலைத்திருக்கும் என்ற சரித்திர பெருமைக்குரிய அந்த மொழி பேசும் மக்களாகிய தமிழ் பெருமக்களின் நலனை அவர்களினுடைய வாழும் தலைமுறை வருங்கால தலைமுறையினுடைய நலனை பாதுகாப்பதற்காக 8 வயதில் காந்தியடிகளின் பேரன் கிருஷ்ணதாஸ் காந்தியினுடைய முன்னிலையில் எனது ஆசிரியர்கள் சட்டபுத்தனும் மாணிக்கவாசகமும் எழுதி தந்த உரையை மனனம் செய்து கொண்டு 10,000 பேருக்கு முன்னால் கடையெழு வள்ளல்களினுடைய ஒவ்வொரு சிறப்பையும் எடுத்துரைத்து அதுபோல நிலங்களை அள்ளி தாரி அடிகள் வினோபாவிற்கும் அதற்காக நாடு சுற்றி வருகிற கிருஷ்ணதாஸ் காந்திக்கும் என்று பேசி அன்றைய சுதேசபுத்திரன் இதழில் கலிங்கப்பட்டி கிராமத்தில் காந்தியாரின் பேரனுக்கு முன்னால் ஒரு 8 வயது சிறுவன் பேசினான். அவர் மனம் நெகிழ்ந்ததை இந்தியிலே மொழிபெயர்க்க சொன்னார். எந்த விதத்திலே மேடை ஏறி பேச தொடங்கி 1964 ஆகஸ்ட் 21ஆம் தேதி தலைநகர் சென்னை கோகலே மண்டபத்தில் இந்திய ஆதிக்க எதிர்ப்பு கருத்தரங்கத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னால் உரையாற்றி அன்று இரவு அண்ணன் எல் கணேசனும் விருதுநகர் சீனிவாசனும் என்னை அண்ணா அவர்கள் இல்லத்துக்கு அழைத்து சென்ற போது, நீ இன்று மேடையில் நன்கு பேசினாய், உனக்கு எந்த ஊர் என்று கேட்டு திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அமைப்பிலே என்னை இணைத்துக் கொண்டு தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக பதிவு செய்து 30 ஆண்டுகள் அறிஞர் அண்ணாவுக்கு பின்னர் இந்த திராவிட இயக்கத்தினுடைய ஈடு இணையற்ற பாதுகாவலர் என்ற பெருமையோடு எழுத்தில் பேச்சில் அனலை கனலை உணர்ச்சி வெள்ளத்தை வார்த்து தருகிற தலைவராக கள்ளக்குடி போராட்ட சிறைச்சாலையா, அரசியல் சட்ட எரிப்பு போராட்ட சிறைச்சாலையா, முதலமைச்சர் ஆனதற்கு பின்னர் எதிர்கட்சி வரிசையில் இருந்த போது மீண்டும்
மீண்டும் அரசியல் சட்டத்தை எரிக்க முற்பட்டு சிறைச்சாலையிலே கைதி உடை அணிந்தவராக அந்த காராகிரகத்திலே அடைபட்டு கிடந்து சங்க தமிழையும் பல்வேறு இலக்கியங்களையும் குரோவியத்தையும் தென்பாண்டி சிங்கத்தையும் வரிசையாக காவியங்களை படைத்து அழியா புகழ் பெற்று இதயத்தை தந்துவிடு அண்ணா, நான் வரும்போது உன் காலடி மலரிலே அதை வைப்பேன் அண்ணா என்று கவிதாஞ்சலியை அண்ணா மறைந்த மறுநாள் வானொலியிலே தந்த தலைவரும் ராதாபுரம் வீதியிலே சீறி வந்த உளிகண்டு நெஞ்சம் பதைத்து தலைவர் உயிரை காக்க வேண்டும் என்பதற்காக உளி வீசிய செபாஸ்டியனை ஓட ஓட பின்னாலே விரட்டி சென்று அவனை நைய புடைக்க தொடங்கிய வேளையிலே காவல்துறையினர் அவனை சாகடித்து விடாதீர்கள் என்று என் கைகளை பற்றி இழுத்துக் கொண்டு போய் அவனை கைது செய்ய திண்டுக்கல் ரயிலடியில் மதுரையிலே இருந்து வர வேண்டிய மந்திரி பாண்டியன் துரித வண்டிக்கு வராத காரணத்தால் நான் திண்டுக்கல்லிலே குடையரோட்டிலே இறங்க வேண்டியவன் தலைவரும் துணைவியாரும் இருக்கக்கூடிய அந்த கூப்பே பெட்டிக்கு எதிரே நின்று கொண்டிருந்த போது அந்த மந்திரி வந்துவிட்டார் என்று சொல்லி ரயில்வே அதிகாரிகள் அவர் இந்த கூப்பேதான் தனக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேண்டும் என்கிறார். நீங்கள் எப்படியாவது உங்கள் தலைவரையும் அவர் துணைவியாரையும் 4 பெர்த்துகள் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு போக சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு பேசிட்டு உங்களுக்கு நான் இதே இடத்தில் தான் கடைசியாக ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டத்தில் பேசினேன். கடைசி பேச்சு ஸ்டெர்லைட்டை எதிர்த்து இதே இடத்தில் தான் 1.5 மணி நேரம் பேசினேன். இன்று போலவே அன்றும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டிருந்தார்கள். அந்த இடத்திலே மீண்டும் பேசுகிற வாய்ப்பை பெற்று உங்கள் முன்னால் நிற்கிற போது பசுமையாக நெஞ்சிலே நிழலாடுகிற நினைவுகள் என் இதய சுவர்களிலே முட்டி மோதும் போது அங்கே அதற்கு பின்னர் ரயில்வே அதிகாரிகளும் பொதுமக்களும் அங்கே வந்து நிற்கிற போது அந்த 4 படுக்கைகள் கொண்ட இடத்திலே மேல் படுக்கையில் ஒருவர் படுத்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு நான் அவரை போய் தட்டி எழுப்பினேன். அவர் ஆங்கிலத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், எங்கள் தலைவர் இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் தன் துணைவியாரோடு கூப்பே அறையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் முதலே பதிவு செய்யப்பட்ட அமைச்சர் மதுரைக்கு வராத காரணத்தால் அவர் வரமாட்டார் என்று கருதி ஒதுக்கிவிட்டார்கள். இப்பொழுது அமைச்சர் வந்து அந்த இடம்தான் வேண்டும், அந்த முன்னாள் முதலமைச்சரை வெளியே போய் அடுத்த அறைக்கு போக சொல்லுங்கள் என்று பேசுகிறார். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அந்த அமைச்சர் தனக்கு தனிமை வேண்டும் என்று கேட்கிறார். நீங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தூங்கும் வசதி கொண்ட பெட்டிக்கு நீங்கள் போய்விட்டால் இந்த 4 படுக்கைகளும் காலியாக இருக்கும். அவர் கேட்பதை விட பெரிய அறை, விசாலமான அறை அந்த மந்திரிக்கு கிடைக்கும் என்று நான் சொன்ன அடுத்த கணத்தில் அந்த மனிதர், நான் கலிபோர்னியாவிலே இருந்து வந்திருக்கிறேன், என் பிறந்த மாநிலம் குஜராத் மாநிலம், கன்னியாகுமரிக்கு சென்றுவிட்டு திரும்பும் வழியிலே நீங்கள் இதை சொல்லுகிறீர்கள், நான் நிச்சயமாக நீங்கள் சொல்லும் இடத்துக்கு போகிறேன் என்று உடனே இறங்கி அவர் பெட்டியையும் ஒரு பையையும் எடுத்துக்கொள்ள, மீதம் இருக்கும் பொருட்களை நான் எடுத்துக்கொள்ள, போட்டிருந்த பைஜாமா உடையோடு
எனக்கு ஒதுக்கப்பட்ட தூங்கும் வசதி கொண்ட பெட்டிக்கு அவரை அழைத்துக் கொண்டு போய் உட்கார வைத்து விட்டு இங்கே வந்து ரயில்வே அதிகாரிகளை அழைத்து, உங்க மந்திரிக்கு தனியிடம் தானே வேண்டும், 4 பஸ் காலியாக இருக்கிறது, அங்கே போக சொல்லுங்கள் அவரை என்றவுடன் அவர்கள் போய் அந்த அமைச்சரிடத்திலே சொல்ல, அவர் எனக்கு முதலில் ஒதுக்கப்பட்ட அந்த குப்பை தான் வேண்டும், அவரை முன்னாள் முதல்வரை வெளியே போக சொல்லுங்கள் என்று சொன்னதை கேட்டு வேறு வழியில்லாமல் திரும்பி வந்து அந்த அதிகாரிகளின் இடத்தில் அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள். மந்திரி, நீங்கள் தான் உதவ வேண்டும் என்றார். அதற்குள் பெருங்கூட்டம் அந்த பிளாட்பாரத்திலே கூடிவிட்டது. அவர்களிடத்தில் நடந்ததை சொன்னேன். அவர்கள் அந்த அமைச்சரை பேரை சொல்லி ஒழுக என்று முழக்கமிட்டு, டாக்டர் கலைஞர் வாழ்க என்று முழக்கமிட்ட போது, மீண்டும் அதிகாரிகளிடத்திலே நெருங்க முற்பட்ட போது நான் சொன்னேன், நீங்கள் சொன்னதையெல்லாம் கேட்டுவிட்டேன், அவர் கேட்ட தனிமையும் ஒதுக்கப்பட்டு விட்டது, இதற்கு மேல் என்னுடைய தலைவர் இருக்கின்ற இந்த கூப்பே பெட்டியினுடைய கதவை யாராவது தட்டலாம் என்று நினைத்தால் அவருடைய மணிக்கரம் துண்டிக்கப்படும். இதற்கு இந்த இடத்திலே தான் வைகோ நிற்பார். வர சொல்லுங்க உங்கள் மந்திரியை. கூட்டம் கோஷமிட தொடங்கிவிட்டது. வேறு வழியின்றி அமைச்சர் தலையிலிருந்து 3 பேர் கைலி கட்டிக் கொண்டிருந்த மற்றவர்களோடு அந்த பெட்டிக்குள் ஏறினார். இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் 15 போலீஸ்காரர்களும் அவசரமாக வண்டியில் ஏற்றப்பட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்நேரம் மதுரையை நோக்கி போய்க் கொண்டிருப்போம், ஆனால் இந்த அமைச்சரின் பிடிவாதத்தால் அந்த பெட்டிக்கு எதிரே ஒருவன் நிற்கிறான், அதனால் எனக்கோ என் தோழர்களுக்கோ ஆபத்து வந்துவிடக் கூடும், உங்கள் போலீஸ் படையை முழுவதுமாக இந்த பெட்டியிலே ஏற்றுங்கள் என்று சொன்னதனால் நாங்கள் ஊருக்கு போக முடியாமல் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்ல, நான் அந்த வாசலிலே நின்றவன் உணவருந்தாமல் தேநீர் இருந்தாமல் விடிய விடிய அந்த இடத்திலே நின்று விட்டு, விடிந்ததற்கு பின்னால் செங்கல்பட்டிலே புகை வண்டி போய் நின்ற போது அங்கே கொண்டு வரப்பட்ட தட்டிலே இருந்த காலை அருந்தும் காப்பியை கையில் ஏற்றிக் கொண்டு கதவை தட்ட, தலைவரினுடைய துணைவியார் அண்ணியார் அவர்கள் கதவை திறக்க, எழுந்து உட்கார்ந்திருந்த தலைவர் அவர்கள், நீங்கள் இங்கே எங்கே வந்தீர்கள், உங்களுக்கு பின்னாலே ஒரு பெட்டியில் அல்லவா இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது என்று சொன்னீர்கள், இந்நேரம் இங்கே வந்து என் காப்பி தட்டோடு நிற்கிறீர்கள் என்ற போது, நேற்று இரவெல்லாம் இந்த காலை வரையில் இதே இடத்தில் தான் நான் நின்று கொண்டிருந்தேன் என்று சொல்ல, அதை கேட்ட மாத்திரத்தில் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் உருண்டு ஓட, மறக்க முடியாத அந்த நினைவுகளோடுதான் காலம் விசித்திரமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது. ஆகவே 93 நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டேன். 30 ஆண்டுகள் இருந்த இயக்கத்திலே இருந்து, உழைத்த இயக்கத்திலே இருந்து 25 முறை சிறைச்சாலைகளுக்கு சென்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு வெளியேற்றப்பட்ட சாரத்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டு ஐவர் தீக்குளித்து வடிய அரவாக்குறிச்சி மயானத்தில் ராத்திரி 12 மணிக்கு தொடங்கி விடியற்காலை 2:30 மணி வரை நான் பேசினேன். நான் குற்றவாளியா என்று 2:30 மணி நேரம் பேசியதை மறுநாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் முதல் பக்கத்தில் பெட்டி செய்தியாக, அகைன் மார்க் ஆண்டனி, ஜூலியஸ் சீசர் குத்துப்பட்டு கீழே சமமாக கிடந்த போது அங்கே பேச வந்த மார்க் ஆண்டனி இதோ பிணமாக கிடைக்கின்ற சீசர் பேராசைக்காரனாமே, அதனால் தான் குத்தினார்களாமே, அவனா பேராசைக்காரன். லூவர்கால் திருவிழாவிலே அவனுக்கு முடிசூட்ட முயன்ற போது நான் முடிசூடிக் கொள்ள மாட்டேன் என்று மறுதளித்த சீசரா
குற்றவாளி. அவன் எழுதி வைத்திருக்கிற உயிரை இதோ என் கையில் வைத்திருக்கிறேன். ஆனால் இதை வாசிக்க மாட்டேன். வாசித்தால் நீங்கள் இந்த கொலைக்கு காரணமானவர்களை கண்டதுண்டமாக வெட்டுவதற்கு ஆயுதங்களை தேடுவீர்கள். அவர்கள் ஓட வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே இந்த உயிரை நான் வாசிக்க மாட்டேன் என்று சொல்ல, நீ வாசித்துத்தான் ஆக வேண்டும் என்று அந்த ரோமாபுரி மக்கள் பலத்த கூச்சல் எழுப்ப, அப்பொழுது சொல்லுவான், தான் திரட்டிய செல்வங்கள் அனைத்தையும் இந்த ரோமாபுரி மக்களுக்கு உயிராக எழுதி வைத்திருக்கிறார். இந்த காகிதத்திலே தோட்டம், துறவுகள், மாளிகைகள், திரட்டிய பொன்கள் அனைத்தையும் ரோமாபுரி மக்களுக்கு எழுதி வைத்திருக்கின்ற இந்த சீசரா உங்களுக்கு துரோகம் செய்கிறவன் என்று அவன் பேசியதை போல அரவாக்குறிச்சி மயானத்திலே மீண்டும் மார்க் ஆண்டனி எழுந்து வந்து பேசியதை போல 2.5 மணி நேரம் நான் பேசினேன் என்று அந்த பத்திரிகை கொஞ்சம் கூட இப்படி பாராட்டுகிறோமே என்று நினைக்காமல் வெட்டி செய்தியாக வெளியிட்டது. அதன் பிறகு 31 ஆண்டுகள் ஓடி மறைந்து விட்டன. நான் மிசா கொட்டடியிலே கைதியாக இருந்த போது, பாளையங்கோட்டை சிறையில் இருந்த போது, தூத்துக்குடியிலே இருந்து என் நினைவு விட்டு பிரியாத சகோதரன் பெரியசாமியும், கவுன்சிலர் ஐயாசாமியும், கேப்டன் நடராஜனும், மாவட்ட செயலாளராக இருந்த கிருஷ்ணனும், ராக்கெட் ரத்தினசாமியும், வேட்டையன் தங்கராஜும், பேச்சாளர் ரத்தினசாமியும் இந்த தூத்துக்குடியில் இருந்துதான் அந்த சிறையிலே என்னோடு இருந்தார்கள். நான் சேலம் ஜெயிலுக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து நான் விடுதலையானதற்கு பிறகு ஒரு 15 நாட்களில் தூத்துக்குடியிலே பிரமாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்பாடு செய்திருந்தது. அதுவரை அவ்வளவு பெரிய கூட்டத்தில் நான் தூத்துக்குடியில் பேசியதில்லை. நெருக்கடி காலத்தில் பேசியிருக்கிறேன் பல இடங்களில். அந்த திரண்ட கூட்டம் கடல் போல திரண்ட கூட்டம். அங்கே நான் 45 நிமிடங்கள் அந்த தூத்துக்குடி கூட்டத்திலே பேசியதை என் வாழ்நாளில் என்றைக்கும் மறக்க முடியாது. அப்படி அந்த சகோதரர்கள் நேசித்த இந்த தூத்துக்குடியில் தான் நான் தொடக்கத்தில் கூறியதை போல யாக பெருவாழ்வு வாழ்ந்த ஒட்டப்பிடாரம் வீர சிதம்பரம் பிள்ளை ஒரு மராட்டியத்துக்காரன், ஒரு வங்காளி, ஒரு பஞ்சாபி, இந்திய மாநிலத்தில் எவரும் செய்ய முடியாத ஒன்றை ஒரு தன்மான தமிழனாக, பிரிட்டானியா ரூல்ஸ் தி வேவ்ஸ், பிரிட்டன்ஸ் will never be the slaves, பிரித்தானியம் உலக கடலை ஆளுகிறது என்று கம்பீரமாக மாற்றிக் கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய கப்பல் கம்பெனியை எதிர்த்து இந்த அலைகடலிலே ராஜேந்திர சோழனுக்கு பின்னால் கப்பலை செலுத்தி சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பாலகங்காதர திலகரின் ஆதரவோடு முழு பணம் செலுத்த முடியாமல் அங்கிருந்தவரிடம் அந்த கப்பலை விலைக்கு வாங்கி கொண்டு வந்து அலைகடலிலே அந்த கப்பலை ஓட செய்து தமிழனுக்கு பெருமையும் புகழும் தேடித் தந்தவர். கோவை சிறையிலே செக்கெடுத்த அந்த செம்மல் கண்ணனூர் சிறைக்கு மலையாளத்துக்கு மாற்றப்பட்டார். கண்ணனூர் சிறையிலே அவர் தனிமையான ஒரு இடத்திலே வைக்கப்பட்டு வாடி வதங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நடுச்சாம வேளையில் மிஸ்டர் பிள்ளை என்ற ஒரு கம்பீர குரல், வெள்ளைக்காரன் குரல் கேட்டு கல்தரையிலே படுத்திருந்த சிதம்பரம் பிள்ளை எழுந்து உட்கார்ந்து, what do you want, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளை, உங்களுடைய மாவட்டத்தில் உங்கள் ஊருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மணியாச்சி என்கிற இடத்தில் பொறுப்பு கலெக்டர் ஆஸ்துரையை ஒருவன் சுட்டுக் கொன்று விட்டான். ஏனெனில் அவன் அடிமை தலைகளை தமிழர்களுக்கு பூட்டியவன் என்று
அந்த கொடும் செய்தி இப்பொழுது எங்களுக்கு கிடைத்தது, உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று வந்தேன் என்று சொன்னவுடன் சிதம்பரம் பிள்ளை தன் சுயசரிதை கவிதையில் எழுதுகிறார். நல்லதையே நவீன்றாய், நல்லதையே நவீன்றாய், நீ வாழ்க என்று அவனை பார்த்து சொல்ல, அவன் அதிர்ச்சியுற்றவனாக, நன்னடத்தைக்காக போடுகிற சில நாட்கள் உனக்கு ஒதுக்கப்படுமே, இந்த வருடம் முதல் அதுவும் உனக்கு கிடையாது என்று சொன்னபோது, போரால் போகட்டும், எத்தனை வருடம் சிறையில் இருப்பேன், இரட்டை ஆயுள் தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது, அந்தமான் சிறைக்கு அனுப்பப்படுவேன் என்று சொல்லப்பட்டது, அதை பற்றி பொருட்படுத்தாதவன் நான் என்று சிறையை விட்டு வெளியே வருகிற போது வரவேற்க யாரும் வரவில்லை. ஒரே ஒரு மனிதன் தன்னோடு மேடையிலே கர்ஜித்த சுப்பிரமணிய சிவா மாட்டரம் தொழுநோயாளியாக அந்த வாசலிலே வந்து நின்றார். சென்னைக்கு சென்று எண்ணெய் கடை வைத்து பலத்த நட்டமாகி, அதற்கு பிறகு அவருக்கு சன்னத்து, வெள்ளைக்கார நீதிபதி அவருக்கு வழக்கறிஞர் சன்னத்து வழங்க கோவில்பட்டிக்கு வந்து போட்டிருந்த கருப்பு கோட்டு கிழிந்து போன போதும் புதிய கோட்டு வாங்க பணம் இல்லாமல் அந்த கிழிந்த கோட்டை போட்டுக்கொண்டு ஜட்கா வெண்டி பிடிக்க காசு இல்லாமல் நடந்தே நீதிமன்றத்துக்கு போய் வந்து கொண்டிருந்த உத்தம தியாகி, தியாகியை சொல்கிறேன், தியாகிகள் வாழ்கிற காலத்தில் பாராட்டுகள் வரும், பெருமைகள் வரும், பட்டு சார்ந்தைகள் வரும், மலர் மாலைகள் வரும். ஆனால் அவர்களை ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நொடித்து போனால் சீந்துவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதற்கு சிதம்பரம் பிள்ளை ஒரு உதாரணம் என்று என்றைக்குமே நெஞ்சில் நான் நினைத்துக் கொள்கிறவன். ஆகவே இத்தனை நாள் பாராட்டினார்களே, இன்று எனக்கு எந்த பொறுப்புக்கு வர முடியவில்லை என்று நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. அமைச்சர் பதவி என்பது நாட்டுக்கு பணி செய்ய, விஸ்வநாத் பிரதாப் சிங் என்னைத்தான் அமைச்சராக்க போகிறார் என்று எங்கள் சபை தலைவர் சங்கர்தயாள் சர்மா என்னிடம் கூறியது உண்டு. நான் அதை மறுத்ததை தெரிவித்ததும் உண்டு. அதன் பிறகு அடல் பிஹாரி வாஜ்பாய் நாட்டின் தலைமை அமைச்சரான போது நான் அவரை சந்தித்து அமைச்சரவையில் எங்கள் கட்சிக்கு இடம் கொடுங்கள் என்று கேட்டபோது, உங்களை கேபினட் மந்திரி ஆக்குகிறேன், நீங்கள் விரும்புகிற இலாக்காவை கேளுங்கள் என்று சொன்னபோது, ஒரு காலம் நான் அமைச்சராக மாட்டேன், விருப்பமில்லை, என் சகாக்கள் 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுங்கள் என்று சொன்னபோது பதில் சொல்லாமல் 10 நிமிடம் மௌனமாக இருக்க, எல்கே அத்வானியா அந்த கருத்தை ஆமோதித்த இடத்திலே வந்து வற்புறுத்த, நீங்கள் எத்தனை பேர் சொன்னாலும் என் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி என் சகாக்கள் 2 பேரில் ஒருவர் கேபினட் அந்தஸ்துள்ள மந்திரியாகவும் இன்னொருவர் நிதி இலாக்காவின் இணை அமைச்சராகவும் பொறுப்பேற்க வைத்த போதும், அதற்கு பின்னர் தேர்தலிலே நான் இதே விளாத்திக்குளம் தொகுதியிலே சட்டமன்றத்துக்கு போட்டியிட்ட போது ஒரே ஒரு நாள் தான் பிரச்சாரம், மறுநாள் மாலை வரையிலே பிரச்சாரம். ஆனால் காலையில் வந்து நான் தங்கியிருந்த விவேகம் குருசாமி அவர்கள் இல்லத்திற்கு வந்து ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் கிளை செயலாளர், உங்கள் சுவரட்டிகளை ஒட்டுவதற்காக சென்றவர், உங்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தவர் லாரியிலே அடிபட்டு இறந்து போனார், அவர் உடல் அவர் கிராமத்து வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்தில் 18 கிராமங்களில் நான் செய்ய இருந்த பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு எங்கோ கடைகோடியிலே இருக்கிற அந்த குக்கிராமத்தில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழரின் எளிய கூரை வீட்டுக்கு சென்று அந்த சடலத்துக்கு மாலை வைத்துவிட்டு பிரச்சாரம் செய்ய வேண்டிய 18 ஊர்களிலும் முடியாமல் போய்விட்டதே என்று கவலைப்படாமல் விளாத்திகுளம் பேருந்து நிலையத்துக்கு எதிரே வந்து நின்று 10 நிமிடம் பேசிவிட்டு அப்படியே அடுத்த தொகுதிக்கு போய்விட்டேன். 314 ஓட்டுகள் வித்தியாசத்திலே நான் தோற்றேன். அங்கே சிவகாசி நாடாளுமன்றத்தில் நான் போட்டியிட்டிருந்தாலும் 2 நாள் தான் பிரச்சாரத்துக்கு
சென்றேன். அங்கே அந்த போட்டியிலும் 10,000 ஓட்டுகள் வித்தியாசத்திலே நான் தோற்றேன். தோழர்கள் வருந்தினார்கள். அவர்களிடம் சொன்னேன், நான் தோற்று காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நான் தோற்றால் என்ன, ஜெருசலத்துக்குள்ளே அன்றைக்கு ரிச்சர்ட் மன்னனை, சலாவுதீன் மன்னன், நீ உள்ளே வரக்கூடாது, உன் பரிவாரங்கள் ஜெருசலத்துக்குள்ளே வரலாம் என்று சொன்னதை தம்பிக்கு கடிதமாக எழுதி தன்னுடைய பரிவாரங்கள் உள்ளே போவதை பார்த்து புன்னகை பூத்தவாறு நின்றாரே ரிச்சர்ட். அதை போல என் தம்பிமார்கள் 50 பேர் சட்டமன்றத்துக்கு போகிறார்கள். நான் பூரித்து புன்னகைத்தவாறு நிற்கிறேன். என் தோல்வியை பற்றி ஒரு தம்பியும் கவலைப்படக்கூடாது என்று அவர் கடிதம் எழுத, அதையே நான் மேடைகளில் சொல்லி, எல்லோரும் ஜெயித்து நான் தோற்றால் அதிலே ஒரு பிழையும் இல்லை, அது நல்லதுதான். எல்லோரும் தோற்று நான் ஒருவன் மட்டும் ஜெயித்து போவது என்பது உடன்பாடு இல்லை, அது பொருத்தமாகவும் இல்லை என்று அந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு கூட்டங்களிலே நான் பேசி வந்தவர். இன்றைக்கு மீண்டும் இதே மண்ணுக்கு வந்திருக்கிறேன். என் அருமை தூத்துக்குடி வாழ் பெருமக்களே, சுற்று வட்டாரத்திலே வாழ்கிற உழவ பெருங்குடி மக்களே, அரை கடலில் உயிரை படயமாக வைத்து மீன் பிடிக்க செல்லவும் முத்துக்குடிக்க செல்லவும் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்து பெருமக்களே, இந்த தூத்துக்குடி நகரில் வாழ்கிற வணிக பெருமக்களே, மாணவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களே, இந்த ஸ்டெர்லைட் ஆலை என்பது நாசமாக்கும் நச்சாலை. இது சுற்றுச்சூழலை நாசமாக்கும் 30 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு. விவசாயம் அழிந்துவிடும். அசாக்கா என்ற ஒரு இதே தாமிர உருட்டாலை தொழிற்சாலை அமெரிக்காவிலே தொடங்கப்பட்டு மக்கள் போராட்டத்தால் நீதிமன்றத்திலே கடைசியில் அந்த தொழிற்சாலை மூடப்பட்டு இன்று வரையிலும் அந்த 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு விவசாயம் செய்ய முடியவில்லை. அசார்காவிலே அதை நினைவூட்டி, விவசாயம் அழிந்துவிடும், இங்கே நுரையீரல் பாதிக்கப்படும், இந்த விஷப்புகை காற்று பலவிதமான வியாதிகளை நோய்களை கொண்டு வந்து கொடுக்கும், அந்த அழிவுக்கு நாம் அனுமதிக்கலாமா என்று தெரு தெருவாக வந்து பேசி மீனவர் சமுதாயத்தில் இந்த ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடுவதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சகோதரி பேராசிரியை பாத்திமா அவர்களும் மற்ற சகோதரர்களும் உடன் இருக்க, இந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய கொடுமைகளை பற்றி நீதிமன்றத்திலே மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி அந்த போராட்ட காலத்தில் ஒன்றை நினைவூட்டுவதற்காக இப்பொழுது சொல்லுகிறேன். இந்த துண்டுத்தாளிலே அச்சடிக்கப்பட்ட பெயர்களை எல்லாம் நான் வரிசையாக உச்சரிப்பதற்கு 5 நிமிடம் ஆகிவிடும். அவர்கள் உச்சரித்ததாகவே நினைத்துக் கொள்ளட்டும். அற்புதமான உரைகளை செவிமடுத்தீர்கள். என் தம்பிமார்களின் உரையை 81 வயது 81 ஆண்டுகளை கடந்து விட்டனர். இன்னும் எத்தனை நாட்கள், எத்தனை வாரங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் நான் இந்த மண்ணில் உயிரோடு இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. அது இயற்கை நீதி செய்யக்கூடிய முடிவு, இயற்கையின் முடிவு. ஆனால் இந்த நேரத்தில் நான் சொல்வது, நான் என்னுடைய பொது வாழ்க்கையில் சல்லி காசு எவரிடத்திலும் நான் வாங்கியது கிடையாது. இதை யாரிடம் சொன்னேன்? நரேந்திர மோடியிடம், அமித்ஷாவிடம் சொன்னேன். எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பாடு வைத்துக் கொண்ட பிறகு அதிக இடங்களிலே மோடியினுடைய கட்சி வெற்றி பெற்று அவர் பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்ற செய்தி வந்து, முன்பு நிதியமைச்சராக இருந்த அருமை நண்பர் யஸ்வந்த் சின்ஹா வீட்டிலே நானும் கணேசமூர்த்தியும் உரையாடிக் கொண்டிருந்த வேளையில் வந்த அலைபேசி தொடர்பு அதிர்ச்சியாக இருக்கிறது. நரேந்திர மோடியின் பதவியேற்புக்கு கொலைகார பாவி ராஜபக்சேவை இந்திய அரசு
அழைப்பு கொடுத்திருக்கிறது வருவதற்கு. சிங்களவன் கொட்டமடிக்கிறான், தமிழன் தலைகளிலிருந்து அழுகிறான் என்ற செய்தி வந்தவுடன் நான் அங்கே ராஜஸ்தான் முதலமைச்சரானாரே சகோதரி ராஜி அவர்களிடத்திலே போய் இதை சொல்ல, பிரதமரை உடனே சந்தியுங்கள் கேட்க அவர் குஜராத் போய்விட்டார். காத்திருந்து பாருங்கள் என்றார். நான் இமெயிலிலே மின்னஞ்சலிலே 4 பக்கத்துக்கு ஒரு கடிதத்தை அடுத்த 1 மணி நேரத்தில் நரேந்திர மோடிக்கு அனுப்பி வைத்துவிட்டு நான் இல்லத்தில் இருக்கிறேன். எனக்கு மறுதகவல் வருகிறது. நாளை 3 மணிக்கு குஜராத் பவனத்தில் மிஸ்டர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, வாருங்கள் என்ற தலைப்பு வந்தது. நான் கணேசமூர்த்தியோடு அங்கு சென்றேன். அடுத்த அறைக்குள்ளே வேறு யாரையோ சந்தித்துக் கொண்டிருந்த நரேந்திர மோடி ஓட்டமும் நடையுமாக வந்தார். வந்து கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, ஒரு டெலிகேஷன் வந்திருந்தது என்று சொன்னார். அவர் உட்கார்ந்த மாத்திரத்தில் சொன்னார், மிஸ்டர் வைகோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, குஜராத்திலே ஆலமரத்தடியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தபோது உங்களை உரையாற்ற வருமாறு அழைத்த போது நீங்கள் ஒலிபெருக்கிக்கு முன்னால் வந்து நிற்பதற்கு முன்னால் அவர் முரளி மனோகர் ஜோஷி இந்தியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்பதற்காக பக்கத்திலே வந்து நின்ற நேரத்தில், மிஸ்டர் ஜோஷி உங்க இடத்துக்கு போங்க, I will translate Vaiko's speech in my mother tongue Gujarati language. குஜராத்தி மொழியிலே நான் மொழிபெயர்ப்பேன் என்று மொழிபெயர்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். அதை பற்றி இப்போது என்ன பிரச்சனை? அதுதான் நினைவில் பதியக்கூடிய ஒன்றாயிற்றே. நான் அதை பேசுகிறது வரவில்லை. இப்படி எங்கள் நெஞ்சிலே, எங்கள் மார்பிலே நீங்கள் ஈட்டியால் குத்தி சொருகுவீர்கள் என்று நான் ஒரு காலம் எதிர்பார்க்கவில்லை. முதுகிலே குத்தியது மட்டுமல்ல, எங்கள் இதயத்தை குத்தி கிழித்து விட்டீர்கள். கொலைகார பாவி ராஜபக்சே 1,37,000 தமிழர்களை கொண்டு குவித்தவன், பல்லாயிரக்கணக்கான தமிழ் பெண்களை கற்பழித்து நாசமாக்கி படுகொலை செய்ய காரணமாக இருந்தவன், இசை பிரியா என்ற அந்த யாழ் நங்கையை 16 ராணுவ மிருகங்கள் கற்பழித்து சீரழித்து எப்படி கொன்றோம் என்பதை அவர்கள் வாயாலே சொல்ல கேட்டு சேனல் 4 தொலைக்காட்சி இதை நாங்கள் வெளியிடுவதற்கே தயக்கமாக இருக்கிறது என்று அதை அமெரிக்க பாராளுமன்ற கட்டிடத்திலும் இங்கிலாந்து பாராளுமன்ற கட்டிடத்திலும் அவர்கள் அதை போட்டு காட்ட, அப்படி அந்த கொடுமையை செய்து 1000 பெண்களை நாசமாக்கி கொலை செய்து எங்கள் இனத்தையே வேரோடு அழிக்க முற்பட்ட கொடு பாவியையா நீங்கள் உங்கள் பதவி பிரமாணத்துக்கு அழைப்பது? நெஞ்சு கொதிக்கிறது. My blood is burning. என் ரத்தம் கொதிக்கிறது. இந்த கொடும் துரோகத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று உணர்ந்து பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அப்பொழுது வந்து அமர்ந்த அருண் ஜேட்லி, பக்கத்து நாடுகளின் நட்புறவு வேண்டுமே, அதனால் தான் என்றார். மிஸ்டர் ஜேட்லி, keep quiet, don't interfere, you know about me. என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும், குறுக்கே பேசாது. நான் பிரதமரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் போது அமித்ஷா வைத்தகன் மாறாமல் என்னையே பார்த்துக் கொண்டிருந்தார். அவருக்கு எனக்கு பழக்கம் கிடையாது. அப்பொழுது நான் சொன்னேன் நரேந்திர மோடியிடம், நான் அரசியலுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆயிற்று, ஆனால் பொது வாழ்வில் ஓரளவு வசதியான குடும்பத்தில் பிறந்த நான் ஒரு சல்லி காசு இவனை சிங்கிள் பெண்ணி எவரிடத்திலும் கை நீட்டி நான் வாங்கியதில்லை. என் நாணயம், என் நேர்மை, என் உடன் பிறந்த கவசம், கர்ணனின் கவசம் உள்ளதைத்தான் இதிகாசத்திலே தேவேந்திரன் மாறுவேடம் விட்டு வந்து கவச உண்டவங்களை அறுத்துக் கொண்டு போனான். கர்ணன் கவசத்தை இழந்திருக்கலாமே தவிர இந்த வைகோ நேர்மை என்னும் கவசத்தை என்னைக்கு விளக்க மாட்டார் என்று நான் சொல்ல, எதுவும் பேச முடியாத நரேந்திர மோடியிடம் நான் சொன்னேன், உங்கள் கூட்டணி அவரை நீங்கள் வரவழைத்தால் அந்த நிமிடத்திலே நான் முடித்துக் கொண்டு வெளியேறுவேன். அது மட்டுமல்ல, நீங்கள் பதவியேற்கிற நேரத்தில் 1000 தோழர்களை தமிழ்நாட்டிலிருந்து வரவழைத்து கருப்பு கொடிகளோடு வரவழைத்து உங்கள் பதவி பிரமாணத்தை எதிர்த்து
பாராளுமன்ற வேதியிலே நான் முழக்கமிடுவேன் என்று சொன்ன மாதிரியே அவர் ஒன்றும் பேசாமல் இருக்க நான் வெளியே வந்து தமிழகத்திலே இருந்து வருவதற்கு ஜீவனிடமும் மற்றவர்களிடமும் தகவல் சொல்லி புகை வண்டிகளிலே 250 பேர் புறப்பட்டு வர அங்கே பதவி பிரமாண நாள் என்று காலையில் 10 மணிக்கெல்லாம் ஜந்தர் மந்தருக்கு சென்று அங்கே கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு நான் ஆங்கிலத்தில் முழக்கமிட்டவாறே அவர்கள் எனக்கு பின்தொடர்ந்து முழக்கம் செய்ய பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் வாசலிலே அவர்கள் பேரிகேட் போட்டுகளை தடுத்து ஐஜி முதல் அத்தனை போலீஸ் அதிகாரிகளும் உங்களை கைது செய்கிறோம் என்ற போது ஏற்றுக்கொள்கிறோம் என்று நாங்கள் உள்ளே செல்ல அந்த ஐஜி சொன்னார், உங்களை பற்றி நான் நன்றாக அறிவேன், நீங்கள் துணிச்சற்காரர் மட்டுமல்ல நேர்மையானவர். இந்த நாற்காலிலே உட்கார்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் வேண்டுமானால் வெளியிலே இருக்கட்டும் என்ற போது வேண்டாம், ஒரே ஒரு உதவி செய்யுங்கள். பாராளுமன்றத்திலே பஞ்சாலத்து சிங்கம் பகத்சிங் வெடிகுண்டு வீசிவிட்டு அவனை கைது செய்து கொண்டு வந்து இதே பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அறையில் அடைத்து வைத்திருந்தார்கள் 2 நாள் என்று நான் படித்திருக்கிறேன். இப்பொழுது வந்து விசாரித்தேன், அந்த அறை கதவு நிரந்தரமாக பூட்டப்பட்டிருக்கிறது, யாரும் உள்ளே போக அனுமதி கிடையாது என்று சொன்னார்கள். அந்த அறையின் கதவுகளை திறக்க சொல்லுங்கள், நான் அந்த மாவீரன் காலடிப்பட்ட மண்ணை தொட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த ஐஜி உடனே சூப்பரண்டை அழைத்து அந்த அறையை திறந்து விடுங்கள் என்று சொன்னார். திறந்து விட்டார்கள். நான் மட்டும் உள்ளே சென்றேன், மண்டியிட்டு அமர்ந்தேன். இந்த இடத்தில் தானே பகத்சிங் தூக்குமேடை ஏறுவதற்கு முன்னாலும் புரட்சி வாழ்க என்று முழக்கமிட்ட அந்த பகத்சிங் இந்த இடத்தில் தானே 2 நாள் இருந்திருக்கிறான். அவன் மண்ணை தொட்டு கும்பிடுகிறேன். பகத்சிங், உன் உடம்பில் என்ன வீர உணர்ச்சி இருந்ததோ, உன் நாடி நரம்புகளில் எந்த வீர உணர்ச்சி மின்சாரம் போல் பாய்ந்ததோ, அதே வீர உணர்ச்சி என் வாழ்நாளிலும் நான் சாகிற வரைக்கும் எனக்கு இருக்க வேண்டும், அதற்கு நீ அருள் செவாயாக என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். அந்த ஒரே நாளில் கூட்டணியை துண்டித்துக் கொண்டு வெளியே வந்தேன். கொள்கைக்காக, லட்சியத்துக்காக பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தோழர்கள் அவர்கள் தான் இந்த கட்சியை காப்பாற்றி வருகிறார்கள், நான் அல்ல. லட்சக்கணக்கான இந்த தோழர்கள் எந்த பதவியும் கிடைக்காம ஒரு பொதுக்குழு உறுப்பினர் வீட்டுக்கு சென்று 4 லட்சம் தருகிறோம், போட்டி பொதுக்குழு சேலத்துக்கு வாருங்கள் என்று சொன்னபோது 4 லட்சமா 40 லட்சம் கொடுத்தாலும் தீண்ட மாட்டோம் என்று ஏழை குடும்பத்தினர், லட்ச ரூபாயை கண்ணால் காணாதவர்கள், அவர்களுடைய வீட்டு துணைவியர்கள், தாய்மார்கள் விளக்கமாற்றால் அடிப்போம், மரியாதையாக வெளியே போங்கள் என்று சொல்ல மொத்தம் 65 பேர் சேலம் போட்டி பொதுக்குழுவுக்கு போனார்கள். 1285 பொதுக்குழு உறுப்பினர்கள் என்னோடு தான் இருந்தார்கள். அவர்களால் இந்த கட்சியை காப்பாற்றிய காவல் தெய்வங்கள் இன்னும் காப்பாற்றி வருகிறார்கள். அப்படிப்பட்ட தோழர்களைத்தான் நான் இங்கே பார்க்கிறேன். அவர்கள் மனதில் நம்மை தலைமையேற்று நடத்தி செல்கிறவனுக்கு சுயநலம் இல்லை, அவன் நேர்மையை தவறவிடவில்லை, அவன் கொள்கைக்காக லட்சியத்துக்காக வாழ்கிறான். அவன் நம்மை அழைத்த போது என்னோடு வந்தால் பதவி எம்எல்ஏ ஆகலாம், எம்சி ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம் என்று கனவிலும் எண்ணி விடாதீர்கள். என்னோடு வந்தால் போராட்ட களங்கள், வேர்வை துளிகள், கண்ணீர் துளிகள், ரத்தமே வேர்வையாக கொட்டுகிற அளவுக்கு களங்கள், இவை மட்டும்தான் என்னோடு வருகிறவர்களுக்கு இருக்கும். அதற்கு சித்தமானவர்கள் மட்டும் என் பின்னால் வாருங்கள், மற்றவர்கள் இருக்கிற இடத்திலேயே இருக்கிற கட்சியிலேயே இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். டேவிட் திருமண வரவேற்பிலே பாளையங்கோட்டையில் அதை எண்ணி வந்தவர்கள்தான் இந்த மேடையிலே அமர்ந்திருப்பவர்களும் எதிரே இருக்கின்ற தோழர்களும் நாடு பூராவிலும் இப்படி இருக்கிறார்கள். லட்சியம், கொள்கை, தமிழர் நலன் என்பதற்காக இருக்கிறார்கள். அதனால் தான் நான் கடைசியாக நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் ஃபேர்வெல் டே ஸ்பீச்சில் பிரியாவிடை கூட்டத்தில் ஓய்வு பெறுகிறவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போது நான் 4வது நபராக அழைக்கப்பெற்றேன். 7 நிமிடங்கள் பேசினேன்.
அப்பொழுது சொன்னேன், மகாராணா பிரதாப் சிங் போர்க்களத்திலே தோற்கடிக்கப்பட்ட பிறகும் ஆட்சி காட்டி யுத்தகலத்திலே அக்பர் படைகளால் அவன் தோற்கடிக்கப்பட்ட போதும், அவன் காடுகளுக்குள்ளே சென்று உணவி வாழ்ந்த போதும் அவன் சொன்னான், till the breads of dry grass available, உலர்ந்த புல்களினால் செய்யப்பட்ட ரொட்டி துண்டுகள் உணவாக கிடைக்கும் வரை, till the time water in streams available, நீரோடுகளிலே ஓடுகிற தண்ணீர் என் தாகத்தை தணிப்பதற்கு கிடைக்கின்ற வரையில், till such time I breathe the air of this atmosphere, இந்த காற்று மண்டலத்திலே உலவுகிற காற்றை நான் சுவாசிக்கிற கடைசி நேரம் வரையிலும் I will raise my sword for the liberation of my motherland, என் தாய் நாட்டை விடுவிக்க நான் உயர்த்திய வாளை கீழே போட மாட்டேன் என்று சொன்னான். இன்றைக்கு வைகோ சொல்கிறார், அதே வரிகளை சொல்லி I will raise my sword for the liberation of தமிழ் ஈழம், அதே வார்த்தைகளை சொல்லி தமிழ் ஈழ விடுதலைக்காக நான் உயர்த்திய வாளை கீழே போட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் விடை பெற்று வந்தேன். அத்தனை கட்சி தலைவர்களும் we are missing you, உங்களை நாங்கள் இழக்கிறோம், உங்கள் காந்த பேச்சை நாங்கள் இழக்கிறோம் என்று அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் என்னிடம் அன்பை கொட்டினார்கள். போதும், இது இந்த சம்பாத்தியம் போதும் என்று நினை